தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஐயா பிஆர் பாண்டியன் அவருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் வந்து திமுக அரசு. ஏன் திமுக அரசு காரணம்னா, இதெல்லாம் வந்து ஓஎன்ஜிசி எடுத்தால் கெண்டைக்காலை வெட்டி கொண்டு போகிற மாதிரி இங்கே இருக்கிற நிலங்கள் எல்லாம் பாலைவனமாகி இங்கே இருக்க குடியெல்லாம் சாக வேண்டியதாக, நான் புலம்பெயர்ந்து இங்கே போய் அகதியாக போக வேண்டியதாக, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிக்காக ஓஎன்ஜிசி எடுத்து இங்கே இருக்கிற மீத்தன் இதை எடுக்கக்கூடாது, ஓஎன்ஜிசி எடுக்கக்கூடாது, சொத்துக்கள் சேதப்படுத்தியதுக்காக பல்வேறு போராட்டங்கள் ஏற்பட்டாங்க. சொல்லது கேட்காம வந்து சொல்ல போராட்டம் முடிஞ்சு ஆரம்பிச்சோன்னே சொத்தை சேதப்படுத்திட்டாங்க. இது மாதிரி பல போராட்டங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக பண்ணீங்க போராட்டம்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா வழக்குகளும் இது பண்ணிடுவோம், தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனால் வந்து இவங்க தள்ளுபடி பண்ணாங்களான்னு கேட்டால் தள்ளுபடி பண்ணாங்க. யார் வழக்குனா திமுக அரசுக்கு முட்டி குத்தி அந்த அதிமுக ஆட்சியில் அதிமுக அரசு குறைச்சல் திமுக அரசை வந்து ஆட்சிக்கு வரவருக்கு என்ன வேலை பண்ணாங்களோ ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்கள ஆஃப் ஆகிட்டாங்க. அவங்கள கண்டுக்கல. அவங்க வழக்கு தலைவர்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அவங்க சொகுசாக வாழ்கிறாங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து ஆட்சி ஆரம்பக்கிறதுக்கு மறுபடியும் வெளியே வந்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் திரும்பூன் காந்தி, அவர் அப்படி தான் பண்ணுறாரு. அதிமுக ஆட்சியில் பல்வேறு போராட்டங்கள், எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், டெய்லியும் போராட்டம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒன்றையும் காண திமுக கொடுங்கோன்மை ஆட்சிங்க நடக்குது. ஆனால் ஒரு போராட்டத்துக்கான இடையில அப்பப்போ நாம் தமிழுக்கு எதிராக வருவார். ஏன்னா நாம் தமிழ் தான் அதிமுக எதிராக உண்மையாக வளருது. அதனால் நாம் தமிழ் அப்பப்போ வந்து காணாமல் போயிடும். மறுபடியும் வந்துக்கிறாரு திமுக ஆட்சி கட்டலாமல் இருக்குது. மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்து டெய்லி போராட்டம் அமைப்பார். திமுக ஆட்சி வந்து நல்லா படுத்து தூங்கி சொகுசாக இருந்துக்குவார். இதான் வந்து இது மாதிரி ஆளுங்க வழக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணாங்க. இது மாதிரி பிஆர் பாண்டியன் மாதிரி நிறைய பேர் உண்மையாக வழக்கு போடுறதுனால மேலும் அதிகமாக அந்த வழக்கு வலுப்பட்டு அவங்க ஆட்சி கூட இந்தளவுக்கு சிறை தண்டனை அனுபவிக்கலாம். சிறை தண்டனை அனுபவிச்சு மறுபடியும் போராடக்கூடாது இன்டெரக்டாக சொல்கிறாங்க. இதான் திமுக லட்சணம். திமுக தான் கார்த்திகன் காவிரி டெல்டா வந்து அது ஓஎன்ஜிசி எடுத்து அங்கே நில பாலைவனம் ஆயிரம் தமிழ்நாடு இனத்துக்காகனு கேட்குறேன். இவனுங்க கேட்க போகிறானுங்க. இவனுங்க வித்து திங்கிற வந்து ஆளுங்க.